உங்கள் வீட்டு பிரச்சனைக்கு மட்டும் ஃப்ளைட் ஏறி டெல்லிக்கு போய் பேச தெரிஞ்ச உங்களுக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஏன் குரலே கொடுக்க மாட்டீங்க? அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு கையை தூக்கிடுறீங்களே ஏன் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார். யார் அவரு? தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் பேசினவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு சமீப காலமாக தலைவிரிச்சு ஆடுது இல்லையா, அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா மத்திய அரசும் மாநில அரசும் தானா. அது மட்டும் இல்லைங்க, மு.க. ஸ்டாலின் ஐயா இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இது தொடர்பாக கேட்டால் எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லைங்க அப்படின்னு கையை தூக்கிடுறாராம். ஏங்க, நீங்கள் உங்கள் வீட்டு பர்சனல் பிரச்சனைக்கு ஃப்ளைட் ஏறி டெல்லிக்கு போய் சால்வ் பண்ணிட்டு வரீங்க, ஆனால் இந்த மக்களோட பிரச்சனைக்கு ஒரு வாயுமே திறக்க மாட்டீங்களே, இப்போ உங்களுக்கு ஃப்ளைட்டு கிடைக்கவே இல்லையா அப்படின்னு சிஎம் அவர்களை தாக்கி பேசியிருக்காரு விஜய் அவர்கள். எவ்வளவு டீ கடைகள் மூடிட்டாங்க, எவ்வளவு ஹோட்டல்ஸ் மூடிட்டாங்க, இதனால எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நஷ்டங்கள். அவங்களாச்சும் கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தாங்கன்னா இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இவங்களாச்சும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்திருந்தா அட்லீஸ்ட் நம்ம ஊர்லயாச்சும் இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இவங்க 2 பேரும் தான் இதுக்கு காரணம். ஆனா நம்ம ஸ்டாலின் சாரை கேட்டீங்கன்னா நமக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்பாரு. ஆனா அவர் வீட்டில் ஏதாவது ஒரு ரைடுனா, அவர் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா டெல்லிக்கு பறந்து போயிட்டு வருவாரு. இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. அடுத்ததா பேசின விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, திருச்சிக்கே போய் அங்க இருக்கிற ஒரு மினிஸ்டரை பத்தியே பேசியிருக்காரு. அதாவது நகராட்சி துறையில கிட்டத்தட்ட வேலை வாங்கி தரேன்னு சொல்லியே 1000 கோடியை ஊழல் பண்ணியிருக்காராம் அந்த மினிஸ்டர். சரிங்களா, அந்த நகராட்சி துறையிலேயே 1000 கோடினா மற்ற துறையெல்லாம் எவ்வளோ இருக்கும் கணக்கு போட்டு பாருங்க. இதைத்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சொன்னேன், எஸ்எஸ் டேக்ஸு அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு. ஆனால் அதை பற்றி யாருமே கண்டுக்கல. என்ன பண்ணுறது, கொஞ்சம் சூதானமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு விஜய் அவர்கள். இங்க ஒரு மந்திரி இருக்கிறாரு, நகராட்சி துறையில வேலை வாங்கி தரதா சொல்லி கோடிக்கணக்கான பணத்தை லஞ்சமா வாங்கிக்கிட்டு தகுதியானவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்காத அளவுக்கு பண்ணிருக்கிறாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலை. அதனால நம்ம தம்பி தங்கைகளே, உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பை பறிச்ச இந்த ஸ்டாலின் சார் சர்க்காரை என்ன பண்ணலாம்? தூக்கி வீசி எறிவோமா? உங்களுக்கு இந்த பாதுகாப்பு இல்லாத, சட்டம் ஒழுங்கு சரியில்லாத இந்த தீய சக்தி திமுக அரசை என்ன பண்ணலாம்? தூக்கி வீசி எறிவோமா? நகராட்சி துறையில மட்டுமே 1000 கோடிக்கு மேல ஊழல்னா அப்ப மற்ற துறையில எல்லாம் கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க, தலையெல்லாம் சுத்தி போயிடும். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த ஸ்டாலின் சார் டாக்ஸ் அப்படின்ட்டு, இந்த ஜிஎஸ்டி மாதிரி எஸ்எஸ்டி, அதை பத்தி அவங்க வாயை திறக்கலைங்க. என்னமோ அவங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்குது. ஆமா, இப்படி ஒரு டாக்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு.